So in this video, we are going to discuss about the part 3 of this budget session. இதில் ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 16th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் விச் இஸ் டேபிள்டு பை ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டியூரிங் த பட்ஜெட் செஷன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கான்ஸ்டியூஷனலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 280 அண்ட் ஆர்டிகல் 281 இது ரெண்டுலேயும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்றை வந்து எவ்ரி 5 years ஆர் as yearly as president decides அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 280 சப்கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஒவ்வொரு 5 வருஷம் அல்லது அதுக்கு முன்னாடியே வந்து கன்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அதை வந்து பிரசிடென்ட்டே டிட்டர்மைன் பண்ணுவார். அந்த மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், பிரசிடென்ட்டே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். ஸோ என்டையர்லி திஸ் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் கன்ஸ்டியூட்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 280 ஃபார் எவ்ரி 5 years ஆர் as yearly as he wants. அட் த சேம் டைம் அதே ஆர்டிகல் 280ல் சப்கிளாஸ் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட என்னென்ன வேலைகள் வந்து இது பண்ணுது அப்படின்னா 2 முக்கியமான பிரதானமான வேலைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் ரெவென்யூ டெவல்யூஷன், வரி வருவாயை வந்து பிரித்து கொடுக்குறது. யார் யாருக்கும்? ஒரு சைடு யூனியன் கவர்மெண்ட், இன்னொரு சைடு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த டேக்ஸ் ரெவன்யூவை பிரித்து கொடுக்குறது தான் இதோட primary function. And also it gives suggestion for grants. Grants அப்படின்னா ஆர்டிகல் 275ல சொல்லப்பட்டிருக்க ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ், சட்டப்பூர்வமான கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸுக்கான ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொடுக்கும். இதுதான் முக்கியமான 2 ஃபங்க்ஷன். இது இல்லாமல் எனி அதர் ரெக்வஸ்ட் மேட் பை த பிரசிடென்ட் ஆன் தி மேட்டர்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ், அது வந்து 3வது விஷயங்கள். ஸோ அது வந்து ரேராக சில விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த 2 கிராண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கான டேக்ஸ் டெவல்யூஷன் இல்லாமல் வேறு எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான சில விஷயங்கள், புதுசாக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் நம்ம பார்க்க போகிற ஜென்ரலான ஒரு அவுட்ஃபிட். ஒன்று வந்து டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் டெவல்யூஷன் எப்படி இருக்க போகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எவ்வாறு இது 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து மாறி இருக்குது. அதே மாதிரி செகண்ட் திங், என்னென்ன கிராண்ட்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ. அண்ட் தேர்ட் திங், இந்த பிரசிடென்ட் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷன் என்ன, அதுக்காக ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த பர்டிகுலர் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் பனாகரியா. ஸோ இதோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 2031 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 5 years. ஸோ 2026லேருந்து 2031 வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, நிதியாண்டுகளுக்கு இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு திங், டேக்ஸ் ரெவன்யூவை எப்படி டெவல்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் தான். டேக்ஸ் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஷேர் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 41% அண்ட் ரிமைனிங் 59% வந்து யூனியன். இந்த மாதிரி டேக்ஸ் டெவல்யூஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 13th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் ஸ்டேட்ஸ்க்கான ஷேர் என்னவாக இருந்தது அப்படின்னா 32% இருந்தது. 14th ஃபினான்ஸ் கமிஷனில் இது என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் லீப் 42% மாற்றுறாங்க. அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இதை ஃபர்தராக எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 42லேருந்து 41% குறைக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த டைமில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஸ்டேட் வந்து டிசால்வ் பண்ணப்பட்டு 2 யூனியன் டெரிட்டரியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால் ஒரு ஸ்டேட் இல்லாதனால இந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய ஃபண்டை 1% கம்மி பண்ணி அந்த பர்சன்டேஜை இந்த யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்குக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 41%. இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனும் சேம் 41% தான் இந்த தடவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் ரெவன்யூவில் 2 விதமான ஹெட் இருக்குது டேக்ஸ் ரெவன்யூ டெவல்யூஷனில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டெவல்யூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அதாவது செங்குத்தான நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. செங்குத்தான அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் மாநிலங்களுக்கும் என்ன மாதிரி நிதி பகிர்வு இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசக்கூடியது. மாநிலங்களுக்கு 41% நம்ம பார்த்தோம்,
யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 59%. இப்படி தான் வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்றது இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹரிசாண்டல் டெவல்யூஷன்றது என்ன அப்படின்னா, இங்கே 28 மாநிலங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேட்ஸுக்குன்னு மொத்தமாக 41% கொடுத்துட்டாங்க. இந்த 41% எப்படி இந்த 28 மாநிலங்களுக்கு பிரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன், கிடைமட்ட நிதி பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த 41%லேருந்து எவ்வளோ போகணும் அப்படின்றத ஒரு செட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. அந்த பெராமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருந்தது, 16th ஃபினான்ஸ் கமிஷனில் என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருந்ததுன்றதை we can see and compare it. பாருங்கள், 15th ஃபினான்ஸ் கமிஷனில் யூ ஹாவ் இன்கம் டிஸ்டன்ஸ்னு ஒரு பெராமீட்டர், பாப்புலேஷன் as per 2011 சென்சஸ், டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், பாப்புலேஷன் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க, ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட், ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட், டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்டு. ஸோ இந்த மேலே இருக்க இந்த 6 பெராமீட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. பட் இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட் இதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்றது. ஸோ இந்த இன்கம் டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன், டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் என்ன பெராமீட்டர்ஸு, அது எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கும் என்ன வெயிட்டேஜ் அப்படின்றத we can look into it. You can see the per capita GSDP distance, அதாவது அதுதான் இன்கம் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏ அப்படின்ற ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டேட்டோட இன்கம் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 28 மாநிலங்களில் 3 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதிகமான ஜிஎஸ்டிபி. ஃபார் எக்ஸாம்பிள் we know that மகாராஷ்டிராவுக்கு அதிகமான ஜிஎஸ்டிபி இருக்குது, அடுத்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஜிஎஸ்டிபியை வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் விகிதாச்சாரத்தை எடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ் டோட்டல் ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி அதிலிருந்து இந்த ஜிஎஸ்டிபி 3 ஸ்டேட்டோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. பிட்வீன் த பீரியட் ஆஃப் 2018 to 2024, 2018 2024 வரைக்கும் முதல் 3 இடத்துல இருந்த மாநிலங்களோட ஜிஎஸ்டிபி எவ்வளோ அப்படின்னு அதோட ஆவரேஜை எடுத்துக்கிட்டு, இதில் வந்து 2018 2024 வரைக்கும் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த டேட்டாவில் ஒரு டேட்டா மட்டும் எடுக்க மாட்டாங்க. அது 2020க்கான டேட்டா. ஏன்னா அந்த டைமில் அதிகமான கோவிட் இம்பேக்ட் இருந்ததுனால 2020க்கான டேட்டா மட்டும் இல்லாமல் 2018 19 21 22 23 24 இந்த பீரியட் ஆஃப் டேட்டாவுக்கான ஜிஎஸ்டிபி எடுத்து அதோட ஆவரேஜ் ஃபார் திஸ் 3 ஸ்டேட்ஸ் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. இது ஆப்வியஸ்லி ஹையஸ்ட் ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா முதல் 3 இடத்துங்களில் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இது ஒரு A1 அப்படின்னு இதோட ஆவரேஜ் வச்சுக்குவோம், அல்லது இதோட ஆவரேஜ் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்குவோம் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த ஏன்ற ஸ்டேட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்களோட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி. ஸோ இவங்களோட பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 10 - 6 4 இதுதான் இவங்களோட இன்கம் டிஸ்டன்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அதில் அதிகமான இன்கம் டிஸ்டன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி அதிகமான ஃபண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்கம் டிஸ்டன்ஸ் கம்மியாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அலோகேஷனும் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். இதுதான் இன்கம் டிஸ்டன்ஸ். சரிங்களா. இன்கம் டிஸ்டன்ஸில் முதல் 3 இடத்துல ஜிஎஸ்டிபியில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட டோட்டல் ஆவரேஜ் ஃபார் 2018 to 2024 கால்குலேட் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூடிங் 2020 கால்குலேட் பண்ணி அதிலிருந்து எந்த மாநிலத்தோட இன்கம் டிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அந்த மாநிலத்தோட பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபியை கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் இன்கம் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. 2011 படி சென்சஸ் படி பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்கோ, அதிகமான பாப்புலேஷன் இருந்தால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ. ஸோ பாப்புலேஷன் பேசிஸில் இவங்க ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க. அதிக பாப்புலேஷன் இருந்தால் அதிக ரெவன்யூ. அடுத்து டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து 1971 அப்புறம் இந்த ஃபேமிலி பிளானிங் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகாமல் பாப்புலேஷனை ரிலேட்டிவ்லி தடுக்கிறதுக்கான நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாங்க. அதை எல்லா மாநிலங்களும் சரியான வகையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சில மாநிலங்கள் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் நல்லா
பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷனை என்ஷூர் பண்ணியிருக்காங்களோ, இந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சரியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தனி வெயிட்டேஜ் கொடுத்து அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ஃபினான்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 1971லேருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் டைமில் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெமோகிராஃபியை வச்சு அவங்களுக்கான ஃபண்டு டெவல்யூஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பெராமீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டோட ஷேர் எவ்வளோ இருக்குது, ஓவரால் இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27%னா இதில் அந்த ஸ்டேட்டோட ஷேர் எவ்வளோ 1%, 2%ன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேட்டோட ஷேரோட ஒரு பெராமீட்டராக எடுத்துக்கிறாங்க. ஸ்டேட்டோட ஷேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் ஃபாரஸ்ட் பர்சன்டேஜ் இன் இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2015லேருந்து 2023 வரைக்கும் இந்த கால ஆண்டுகளில் ஃபாரஸ்ட் கவரை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓவரால் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் ஓப்பன் ஃபாரஸ்ட், எல்லா விதமான ஃபாரஸ்ட் இன்க்ளூடிங் ஓப்பன் ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்களோட டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கணக்கிடுறாங்க. அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ஃபண்ட் டெவல்யூஷன் கொடுக்குறாங்க. சிம்பிள் திங், ஃபாரஸ்ட் கவருக்கு 2 முக்கியமான பேராமீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஒன்று ஓவரால் ஃபாரஸ்ட் கவரில் அந்தந்த ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட் கவர் பர்சன்டேஜ் எவ்வளோ. ரெண்டாவது அது கூட இன்னொரு கான்செப்டே ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 2015லேருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவர், ஓவரால் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஃபண்டு டெவல்யூஷன் பண்ணுறாங்க. 5th கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி பை ஸ்டேட். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியாவுக்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க த்ரூ ஜிடிபி அப்படின்றத வச்சு இன்னொரு புது பேராமீட்டர் இந்த டைம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டேட்டோட ஜிடிபி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறாங்க. எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கான ஃபார்முலா. ஸோ எல்லா ஸ்டேட்டோட ஜிடிபி கண்டுபிடிச்சி அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட்டோட ஜிடிபி கண்டுபிடிச்சி, அதாவது ஜிஎஸ்டிபி கண்டுபிடிச்சி அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்து இது ரெண்டுக்கும் உள்ள டிவிஷன் மூலமாக இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு அந்த ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் ஜிஎஸ்டிபி ஆஃப் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஜிடிபி between 2018 to 2024, 2020 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் ஸ்டேட் ஜிடிபி, எல்லா மாநிலங்களுக்கான ஜிடிபி மொத்தமாக கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கான தனியை கண்டுபிடிச்சி ரெண்டுக்குள்ள டிவிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இன் பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதிகமான கான்ட்ரிபியூஷன்னா அதிகமான ஃபினான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்ற எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி போன வருஷத்துலேருந்து இந்த தடவை இந்த பர்சன்டேஜில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டிஸ்டன்ஸு 45% வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா 2.5% குறைச்சி 42.5% 16th ஃபினான்ஸ் கமிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ குறைக்கப்பட்டிருக்கு, இன்கம் டிஸ்டன்ஸில் 2.5% குறைக்கப்பட்டிருக்கு. பட் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேராமீட்டர், இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ் உள்ள பேராமீட்டர் எது அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது அதிகமான வெயிட்டேஜ் இருக்க பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன். 2011 படி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 15% வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 2.5% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17.5% கொடுத்துருக்காங்க. 17.5% செகண்ட் லார்ஜஸ்ட் காம்போனன்ட். மற்ற எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 12.5%, அது இப்போ என்னவாயிருச்சு 10%ஆக மாறிடுச்சு. ஏரியா, அந்த ஸ்டேட்டோட ஏரியாவுக்கு 15% கொடுத்துருந்தாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷனில், இப்போ அதை 10%ஆக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் 2.5% கம்மியாகுது, 5% கம்மியாயிருக்கு. அடுத்து ஃபாரஸ்ட் கவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருந்தாங்க, இப்போயும் 10% தான் கொடுத்துருக்காங்க. 2 ஃபினான்ஸ் கமிஷன்லேயும் சேம் தான். டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ் அப்படின்ற காம்போனண்ட்டே 16th ஃபினான்ஸ் கமிஷனில் இல்லை. அதுக்கு பதிலாக கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபின்னு ஒரு புது காம்போனன்ட் கொண்டு வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 10%. அவ்வளோதான். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் இன்கம் டிஸ்டன்ஸில் 2.5% குறைச்சி 42.5 வச்சுருக்காங்க. இதுதான் லார்ஜஸ்ட் காம்போனன்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் காம்போனன்ட் பாப்புலேஷன் 17.5%, அதாவது 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா காம்போனண்ட்டுக்கும் 10% தான். டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஏரியா, ஃபாரஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, மொத்தம் 6 பேராமீட்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஸ் இன் எய்ட். இதே ஃபினான்ஸ் கமிஷனோட ரெண்டாவது முக்கியமான ரெக்கமெண்டேஷன் தான் இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் அண்டர் ஆர்டிகல் 275 இருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்ரி கிராண்ட்ஸ். ஸோ என்னென்ன கிராண்ட்ஸ் இன் எய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிராண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 9.47 lakh crore 9.47 லட்சம் கோடி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9.47 லட்சம் கோடியை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒரு சைடு வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, இன்னொன்று சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு 7.91 லட்சம் கோடி 7.91 லட்சம் கோடி. இதே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.55 லட்சம் கோடி. இந்த 7.91 லட்சம் கோடி லோக்கல் பாடிஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் ரூரல் அண்ட் அர்பன் எடுத்துக்கிட்டால் ரூரலுக்கு ஆல்மோஸ்ட் 60%, 4.35 லட்சம் கோடி. அர்பனுக்கு 40%, 3.56 லட்சம் கோடி. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9.47 lakh crore, 7 point something for local bodies and 1 point something for disaster management. அதில் ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு 4.35, அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு 3.56. நெக்ஸ்ட்டு இந்த கிராண்ட்ஸுக்கான சில கண்டிஷன்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத we can go through it. அதன்படி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பெறணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க மாதிரி லோக்கல் பாடிஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும். சரியான வகையில் எல்லா கான்ஸ்டியூஷனில் மேண்டேட்டரி ப்ரொவிஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பாடியோட அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு. ஸோ இந்த லோக்கல் பாடியோட அக்கௌண்ட்ஸை ரெகுலராக வந்து ப்ரொவிஷனல் ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்கணும். அதோட டாக்குமெண்ட்ஸை வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஓப்பனாக. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான கண்டிஷன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ரெகுலராக வந்து கன்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் அது கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை அடுத்த 6 மாதங்களில் 6 மந்தில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். ஸோ இது 3 முக்கியமான கண்டிஷன் ஃபார் கிராண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த பேசிக் கிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து டைடு, 50% வந்து அன்டைடு. அன்டைடு இன் த சென்ஸ் அதுலேருந்து கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸில் 50% நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ரூரல் பெனிஃபிட்ஸ்க்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் பாடியோட பெனிஃபிட்ஸ்க்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் லோக்கல் பாடியோட டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கணும். ரிமைனிங் 50% டைடுனா எதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னா சானிடேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு தான் வந்து ரிமைனிங் 50% ஆஃப் த பேசிக் கிராண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த லோக்கல் பாடிஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்டை பேசிக் கிராண்டு, பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டுன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. பேசிக் கிராண்டு டைரெக்டாக வந்து போயிடும். பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டு அதுக்கு அடுத்து சொல்ல கண்டிஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணால் அதுலேருந்து வந்து போகக்கூடியது. ஸோ இந்த பேசிக் கிராண்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க ஃபர்தராக. அதில் 50% வந்து அன்டைடு, எதுக்கு வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் லோக்கல் பாடி சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்கு. அடுத்த 50% வந்து பார்த்திங்க அப்படின்னா டைடு வித் ரெஸ்பெக்ட் டு சானிடேஷன் அண்ட் சாலிட் வேஸ்ட் ஆர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். சிமிலர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிக் கிராண்ட்ஸில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. கொடுக்கப்பட்ட கிராண்ட்ஸில் 20% மேலே ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, ரோடு கான்ட்ராக்ட்டுக்கு அதிகமாக போட்டு அதுலேருந்து கமிஷன் அடிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு 20%க்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது சேலரிஸுக்கு இந்த ஃபண்டிலேருந்து காசு எடுக்கக்கூடாது. அங்கே பயன்படுத்தக்கூடிய சேலரிஸுக்கு இந்த ஃபண்டிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, காசை வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடாது. இது 2 முக்கியமான லிமிட்டேஷன். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா முக்கியமாக ஸ்டேட்ஸு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஓன் ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்களை லோக்கல் பாடிஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஓன் ரிசோர்ஸை லோக்கல் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ தட் லோக்கல் பாடிஸை சப்ஸ்டான்ஷியலாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டை வந்து ஃபர்தராக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அர்பனைசேஷன் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 டைப் ஆஃப் கிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பேசிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் அர்பனைசேஷனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 கிராண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்டுன்னு சொல்லிட்டு 56,100 கோடி 56,100 crore வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணுறதை பற்றி மட்டும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகுது. இன் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 10 to 40 lakh 10லேருந்து 40 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடியது அஸ் பர் 2011 சென்சஸ். ஸோ அந்த சிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, அதோட வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. அதுதான் இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸ். அடுத்து அர்பனைசேஷன் ப்ரீமியம் கிராண்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து 10,000 crore வந்து இது கீழே கொடுக்குறாங்க. இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா சில வில்லேஜஸும்
அர்பன் ஏரியாஸும் நியர்பை இருக்கிறதுனால அர்பன் அவுட் க்ரோத் மூலமாக இந்த வில்லேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அர்பன் நேச்சர் அடைய ஆரம்பிக்கும் இல்லையா, ரூரல் டு அர்பனை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இந்த சிட்டிஸோட அவுட் க்ரோத்தாக வந்து டெவலப் ஆகக்கூடியது. இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபர்தராக வந்து அது அர்பனைசேஷனாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அர்பனைசேஷன் ப்ரீமியம் கிராண்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரூரல் டு அர்பன் டிரான்சிஷன் பாலிசியை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. வில்லேஜஸ் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய அர்பன் லோக்கல் பாடியில் மெர்ஜ் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி இடங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த அர்பனைசேஷன் ப்ரீமியம் கிராண்ட்லேருந்து வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக 2 விதமான கிராண்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. பேசிக், அதாவது லோக்கல் பாடிஸ்க்கான பேசிக் கிராண்ட், பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டுன்னு சொல்லிட்டு பேசிக் கிராண்டில் 2 வகைகள் வந்து சொல்லியிருக்காங்க. டைடு, அன்டைடு. பேசிக் கிராண்ட்ஸில் டைடு, அன்டைடு. டைடுனா இந்த பர்டிகுலர் விஷயங்கள், அதாவது சானிடேஷன், சாலிட் வேஸ்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லையா, சானிடேஷன், சாலிட் வேஸ்ட்டு, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த இதுக்கு மட்டும்தான் 50% ஃபண்டை யூஸ் பண்ணணும். அன்டைட்னா 50% ஃபண்டை லோக்கல் பாடிஸோட என்ன விதமான டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி 20% தான் ரோட்வே டெவலப்மெண்ட்டுக்கும் சேலரிக்கு பயன்படுத்தவும் கூடாது. இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேசிக் கிராண்டில் இருக்கக்கூடிய பேசிக் திங். பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் எந்த அளவுக்கு தங்களோட ஓன் ரிசோர்ஸஸை லோக்கல் பாடிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டை வந்து டெவல்யூஷன் வந்து யூனியன்லேருந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் லோக்கல் பாடிஸில் அர்பனுக்கு மட்டும் 2 ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் இன்ஃப்ரா, அதில் வந்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் 10 to 40 lakh as per 2011 சென்சஸ். அதுக்கடுத்து அர்பன் ப்ரீமியம் கிராண்டு. இந்த அர்பன் ப்ரீமியம் கிராண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 crore இருக்குது. இது ரூரல் டு அர்பன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய, அவுட் க்ரோத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய வில்லேஜஸ்க்கு ஃபர்தர் ப்ரொமோஷனாக இந்த அர்பன் ப்ரீமியம் கிராண்டை 10,000 crore வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட் அப்படின்றது. இதில் வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக 2,04,401 கோடி வந்து இது கீழே வந்து இருக்குது. இதில் ஃபண்டு ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், அதாவது ஹில் ஸ்டேட்ஸு, இந்த ஹிமாலயன் ஹில் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரி ரெவன்யூ ஷேரிங் இருக்கும்னா 90:10% வந்து இருக்கும். இதே வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 75:25 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி 2,04,401 கோடி வந்து இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு சொல்லி 2 விதமான ஃபண்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க 2026 to 31 இந்த கால அளவுகளில். ஸோ இந்த ஃபண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஷேரிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முக்கியமாக நார்த் ஈஸ்டர்ன் இல்லாத மற்ற ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் ஹில்லி ஸ்டேட்ஸ், ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 25%, நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹில்லி ரீஜன் அலாங் எஸ்பெஷலி ஹிமாலயன் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க 10% இந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரிமைனிங் பர்சன்டேஜ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2,04,401 கோடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 80:20 ரேஷியோ வந்து பிரிக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு 80%, ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுக்கு 20% டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. 80%னா ஆல்மோஸ்ட் இந்த எஸ்டிஆர்எஃப்க்கு 1,63,521 கோடியும், இந்த எஸ்டிஎம்எஃப் மிட்டிகேஷனுக்கு 40,880 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபண்டாக வந்து இந்த கீழே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஸ்டேட் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபண்டு கிரியேட் பண்ண செகண்ட் இயர்லேருந்து அந்த ஸ்டேட்ஸ் வந்து இதிலேருந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் தட் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணணும். எது கூட அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் NDMIS போர்ட்டலில் இருக்கக்கூடிய இதுலேருந்து இந்த ஸ்டேட் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணி அதை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவோட பேசிக்ஸ்லேருந்து தான் இவங்களுக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட கடைசி முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் ரோட் மேப் எப்படி இருக்கணும், அதுக்கடுத்து அதர் இம்பார்ட்டன்ட் ரெஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இதில் ரெக்கமெண்டேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபிஸ்கல் ரோட் மேப்பில் நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது 2030-31 3.5% ஆஃப் ஜிடிபியாக கொண்டு வரணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி ஆனுவல் ஃபிஸ்கல் டெஃபிசிட் லிமிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டேட்ஸுக்கு, மாநிலங்களுக்கு வந்து
3% ஆஃப் ஜிஎஸ்டிபியாக கொண்டு வரணும் அப்படின்றது முக்கியமான ஒரு எய்ம். அதாவது எவ்ரி இயர் அவங்களோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் லிமிட் வந்து 3% ஆஃப் ஜிஎஸ்டிபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸை வந்து ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்ஸ் வாங்குறதுலேருந்து தடுக்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் ஆஃப் பட்ஜெட் பாரோவிங் அப்படின்னா, நார்மலாக பட்ஜெட்டில் நடக்கக்கூடிய பாரோவிங்ஸ் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு நாடு யூனியன் கவர்மெண்ட் எப்படி எல்லாம் வந்து கடன் வாங்கி லோன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி ஸ்டேட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடன் வாங்கி அந்த லோன் மூலமாக வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பட்ஜெட்டில் சொல்லாமல் வெளியிலையும் கடன் வாங்கலாம். அது எப்படி கடன் வாங்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டு டைரெக்டாக வாங்காமல் கவர்மெண்ட்டோட யூனிட்ஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, இந்த கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள் வந்து வெளியே வாங்கக்கூடிய கடன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பட்ஜெட்டில் வராது. கவர்மெண்ட் வாங்குற கடன் மட்டும்தான் என்ன ஆகும், பட்ஜெட்டில் வரும். கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வாங்கக்கூடிய கடன்கள் பட்ஜெட்டில் மென்ஷன் ஆகாது. அதனாலேயே கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, தாங்கள் டைரெக்டாக கடன் வாங்காமல் அந்தந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் அப்படின்னு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்குன்னா, அந்த டாஸ்மாக்ன்ற பப்ளிக் செக்டார் யூனிட்டை தனியாக வந்து வெளியே கடன் வாங்க வைக்கிறது. அப்படி வாங்க வைக்கும்போது என்னன்னா, இதெல்லாம் ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்ஸில் வரும். ஸோ இது வந்து சரியானது இல்லை. ஏன்னா இது வந்து பட்ஜெட்லேயே வர்றதில்லை. பட்ஜெட்டில் வந்தால் தான் நம்ம ரெகுலேட்டே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி கடன்கள் அன்ரெகுலேட்டடாக போயிடும். ஸோ மாநிலங்கள் இந்த மாதிரி ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்ஸ் வாங்குறத நம்ம தடுக்கணும்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்பைன்டு டெப்ட் சேர்ந்த கடன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 77%லேருந்து 73.1% வந்து 2030-31 வந்து கம்மியாகணும், ஆஃப் ஜிடிபி கம்மியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் பட்ஜெட் பாரோவிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸ். பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவர் செக்டார்னு நம்மளுக்கு தெரியும், டிஸ்காம்ஸ்ன்ற கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே அதிகமான லோனில் நெகட்டிவாக வந்து ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு, நெகட்டிவ் ப்ராஃபிட்டில் இருக்குது, அதாவது லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்காம்ஸ்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, ஆல்ரெடி லாஸ்ட்டில் கடனில் இருக்க ஒரு நிறுவனத்தை ப்ரைவேட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவானா அப்படின்றது அடுத்த கேள்வி. அப்போ யூனியன் கவர்மெண்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்காமில் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் தனியாக வெளியே எடுத்துருங்க, அந்த கம்பெனியை மட்டும் தனியாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்கள், அதோட கடனை அந்த கம்பெனிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த கடனை எதன் மூலமாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது இல்லையா, அதில் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, மாநில அரசுகளுக்கு லோன் தர்றாங்க. எப்படிப்பட்ட லோன் அப்படின்னா, 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் டு ஸ்டேட்ஸ். சரிங்களா, முக்கியமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அசட் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு கடனை, அதாவது வட்டியே இல்லாத கடனை வந்து தர்றாங்க. ஸோ இது ஒரு வகையில் ஒரு பெரிய பெனிஃபிஷியல் ஸ்கீம் தான். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் அந்த கேபிட்டல் கிரியேட்டிங் அசட்ஸ்க்காக கிரியேட் பண்ணாங்க இல்லையா, இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு, அந்த ஸ்கீம்லேயே வந்து கடனை வாங்கி அதை வந்து இந்த டிஸ்காம்க்கான கடன் இருக்க அதை அடைச்சிருங்க. அதான் 50 வருஷம் வந்து வட்டி கொடுக்கவே தேவையில்லை, அடைச்சிட்டு இந்த 50 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ரெவன்யூ வந்து மொபிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக டிஸ்காம் என்ன பண்ணுங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இதில் சொன்னது. சூன் வந்து பவர் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ரெஃபார்மை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்சிடி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து எப்படி ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த ஃபினான்சிங் பண்ணுறது, அதாவது லோன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சிங் பண்ணுறது, அந்த லோனை தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆஃப் பட்ஜெட் பாரோவிங், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் மூலமாக கடன் வாங்கி அதுலேருந்து வந்து சப்சிடிஸ் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சப்சிடிஸ்லாம் சரியான விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி ஒரு சப்சிடியை வந்து ஒரு கிராண்டாவோ ஒரு அசிஸ்டன்ட் ஸ்கீமாவோ வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ரெக்கமெண்டேஷன். ஆல்மோஸ்ட் சப்சிடியை வந்து ரேஷனலைஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒரு சப்சிடி கொடுக்கும்போது அது லோன் ஆஸ்பெக்டில் லோன் தள்ளுபடி பண்ணுறது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதே அந்த சப்சிடியை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பட்ஜெட் பாரோவிங், வெளியிலேருந்து கடன் வாங்கி பப்ளிக் செக்டார் யூனிட் மூலமாக கடன் வாங்கி அதை வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸு இந்த சப்சிடி ரேஷனலைசேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸை ரெஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட 308 இன்ஆக்டிவ் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அந்தந்த மாநிலங்களிலே கவர்மெண்ட்டோட சில என்டர்பிரைசஸ் வந்து 308 கீழே வந்து இன்ஆக்டிவாக வந்து இருக்குது. அதை முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக
டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க, அந்த எல்லாத்தையும் வந்து டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது மூலமாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அதில் இருக்கக்கூடிய முதலீடுகளை விலக்கி அந்த முதலீடுகளை தேவையான வேற எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி 308 இன்ஆக்டிவ் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் சில பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸை மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபோர்த் கமிங் நியூஸஸில் வந்து நம்ம வரும். அது கண்டிப்பாக நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். அதே மாதிரி இவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் இயரில் 3 இயர் வந்து தொடர்ந்து அவங்க வந்து லாஸ் மேக்கிங் பிஎஸ்யூவாக இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, கேபினெட் டிசிஷனுக்கு அனுப்புங்க. இந்த கேபினெட் கன்சிடரேஷன் அந்தந்த ஸ்டேட் கேபினெட் இருக்கு இல்லையா, கேபினெட் கன்சிடரேஷனுக்கு அனுப்புங்க. அந்த கேபினெட்டுக்கு 3 சாய்ஸ் கொடுங்க. என்ன பண்ணலாம்? எய்தர் அந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை அந்த கம்பெனியை ப்ரைவேட்டுக்கு மாற்றி விட்டுறலாம், இல்லை அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. 3 டிசிஷன் தான் கேபினெட்டுக்கு. ஸோ ஒரு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட் தொடர்ந்து 3 வருஷம், லாஸ்ட் 4 வருஷத்தில் 3 வருஷம் தொடர்ந்து லாஸ் மேக்கிங் பண்ணுச்சு அப்படின்னா, அதை ஸ்டேட் கேபினெட் டிசிஷனுக்கு அனுப்புங்க. அந்த கேபினெட்டோட டிசிஷன் படி எய்தர் வந்து அதை க்ளோஸ் பண்ணலாமா, இல்லை வந்து அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணலாமா, இல்லை அதை ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தால் அப்படியே ரெகுலராக வச்சுக்கலாமா அப்படின்றத முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் the basic recommendation given by the Finance Commission across the various aspects of Indian economy. And next part 4 of the budget நாளைக்கு பார்க்கலாம்.